தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநரான வெற்றிமாறன் தனது தயாரிப்பு நிறுவனத்தை மூடுவதாக அறிவித்துள்ளது திரை உலகினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. வெற்றிமாறன் தயாரிப்பு நிறுவனத்தை மூட காரணம் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தன்னுடைய அழுத்தமான படைப்புகள் மூலம் கவனம் ஈர்த்தவர் இயக்குனர் வெற்றிமாறன். இவர் இயக்குனராக மட்டுமின்றி கிராஸ்ரூட் பிலிம்ஸ் என்ற நிறுவனம் மூலம் தரமான படங்களை தயாரித்தும் வருகிறார். இவரது தயாரிப்பில் காக்கா முட்டை, உதயம் NH4, பொறியாளன், கொடி, லென்ஸ், அண்ணனுக்கு ஜே உள்ளிட்ட பல படங்கள் வெளியாகி உள்ளன. கடைசியாக ஆண்ட்ரியா நடிப்பில் 2022ஆம் ஆண்டு வெளியான அனல் மேலே பனித்துளி படத்தை தயாரித்திருந்தார். சமீபத்தில் அறம்பட இயக்குனர் கோபி நயினார் இயக்கத்தில் ஆண்ட்ரியா நடிப்பில் மனுஷி படத்தை தயாரித்துள்ளார். இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க சென்சார் போர்டு மறுத்தது. இப்படம் மாநில அரசை மோசமாக சித்தரித்து உள்ளதாகவும் கம்யூனிச கொள்கையை குழப்பும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறி தணிக்கை சான்று மறுக்கப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெற்றிமாறன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது சென்சார் போர்டு மனுஷி படத்தின் ஆட்சேபகரமான காட்சிகளை நீக்கினால் தணிக்கை சான்று வழங்க தயாராக உள்ளதாக நீதிமன்றம் பதிலளித்துள்ளது. படத்தை மீண்டும் தணிக்கை செய்ய கோரி வெற்றிமாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். விசாரணையின் போது மனுஷி படத்தின் ஆட்சேபகரமான காட்சிகளை நீக்கினால் தணிக்கை சான்றிதழ் வழங்க தயாராக உள்ளதாக நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு பதிலளித்தது. மனுஷி படம் நீதிமன்றம் வழக்கு என சென்று கொண்டிருக்கும் நிலையில் அவர் மற்றொரு தயாரிப்பான பேட்கள் படத்திற்கும் சிக்கல் எழுந்துள்ளது. பெண் இயக்குனர் வர்ஷா பரத் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் இப்படத்தில் அஞ்சலி சிவராமன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இவருடன் சாந்தி பிரியா, சரண்யா ரவிச்சந்திரன், ஹரிது ஹருண் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். பேட்கள் படத்தின் ட்ரீசர் வெளியானதில் இருந்து இப்படம் பல சர்ச்சைகளை சந்தித்து வருகிறது. படத்தின் ட்ரீசரில் சிறுவர் சிறுமிகள் குறித்து ஆபாசமான காட்சிகள் அதிக அளவில் உள்ளதாகவும் இது பாலியல் குற்றம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த ட்ரீசரை சமூக ஊடகங்களிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் கருத்து நிலவியது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ட்ரீசரில் இடம்பெற்றுள்ள படங்கள் குழந்தைகள், ஆபாசம் மற்றும் பாலியல் சுரண்டல் பிரிவுகளுக்குள் வருவதால் அதனை யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இருந்து நீக்க உத்தரவிட்டன. மேலும் மத்திய அரசு கூகுள் நிறுவனம் பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த நிலையில் பேட்கள் படம் வருகிற 5ஆம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் இதன் செய்தியாளர் சந்திப்பு சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய இயக்குனரும் தயாரிப்பாளருமான வெற்றிமாறன், ஒரு இயக்குனராக படம் செய்வது எளிது என்றும் ஒரு தயாரிப்பாளராக இருப்பது மிகவும் கடினம் என்றும் பேசினார். தயாரிப்பாளராக இருந்தபோது பல சவால்களை சந்தித்தேன். இனி என் கிராஸ்ரூட் பிலிம் நிறுவனம் சார்பில் படம் தயாரிக்க மாட்டோம், அந்த நிறுவனத்தை மூடுகிறோம் என்று வெற்றிமாறன் தெரிவித்துள்ளது திரையுலகில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. படத்தோட டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவா சில கமெண்ட்ஸ் அண்ட் சில அசம்ஷன்ஸ் இருந்தது. பட் படம் அந்த மாதிரியானதா இல்லை. தணிக்கை குழு தான் எந்த படத்தை யார் பார்க்கலாம், எந்த அளவில் பார்க்கலான்னு தீர்மானிக்கிற அமைப்பு. அந்த அமைப்பு UA 16+ கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அண்டு இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி சென்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் 2 ரிவைசிங் கமிட்டி ஸ்க்ரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போது வந்திருக்கு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்குது. நம்மளை மாதிரி ஆட்களுக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, சின்ன ப்ரொடியூசர்ஸ், அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள், நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அதனால் என்ன யோசிச்சிருக்கோம்னா, பேட் கேர்ள் தான் கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். தேங்க்யூ. தணிக்கை குழு தொடர்ந்து படைப்புகள் மீதான சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் ஒரு சாரார் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரபல இயக்குனர் தனது தயாரிப்பு நிறுவனத்தை மூடுவதாக எடுத்துள்ள முடிவு படைப்பாளிகளின் சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளதாகவும் கருத்து பகிரப்பட்டு வருகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்த்ராஜ்.